தேசிய நெடுஞ்சாலையில் தொடர் விபத்து ஏற்பட்டு வரும் இடத்தை சென்னை போக்குவரத்து காவல் துணை தலைவர் மல்லிகா நேரில் ஆய்வு செய்து துணை காவல் கண்காணிப்பாளர் தேன்மொழி வேல் அவர்களிடம் நிலைப்பாடுகளை கேட்டறிந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பக்ரிப்பாளையம் முதல் மேல் செங்கம் வரை கடந்த சில மாதங்களில் பல விபத்துகள் ஏற்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து, விபத்து ஏற்படும் பகுதியில் இருள் சூழ்ந்த மின் விளக்கு ஏதும் இல்லாததாலும், வாகனங்கள் இரவு நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அதிவேகமாக செல்வதாலும் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் இடத்தை சென்னை போக்குவரத்து காவல் தலைவர் மல்லிகா தொடர் விபத்து ஏற்பட்டு வரும் பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு துணை காவல் கண்காணிப்பாளர் தேன்மொழிவேல் அவர்களிடம் விபத்துகள் ஏற்பட்டு வரும் நிலை குறித்து கேட்டறிந்து, இனிவரும் காலங்களில் இப்பகுதியில் விபத்துகள் ஏதும் ஏற்படாமல் தடுக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி சென்றார். இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் சாலை விபத்துகளை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் உயர்மட்ட காவல்துறையினர் பெயரளவுக்கு மட்டுமே ஆய்வு செய்துவிட்டு செல்வதாகவும், இதுவரை விபத்துகள் எதுவும் நடைபெறாமல் இருக்க எந்த விதமான தடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்க மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு முன்வரவில்லை என அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வைக்கின்றனர்.